ஆண்டவரை எப்படி நடத்துறீங்கன்னே புரிய மாட்டேங்குது ஆண்டவரே. எலியா கேரி தாற்றண்டையில ஒளித்திருக்கும் போது நினைச்சிருப்பார், இங்க ஒரு டீ கடை கூட இல்ல, நான் வேற கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, நான் வேற சொல்லிட்டேன் இங்க ஒண்ணு இல்லைன்னா ஒரு காக்கா பறந்து வருது. இது ஏன் வருது? என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் உயிர் மட்டும்தான், அதையும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தா தலையில ஒரு பார்சல் வந்து விழுது. பார்த்தா பொரோட்டாவும். சிலர் இப்படி இப்படி விழுங்குறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பமும் இறைச்சியும் முதல் நாள் சாப்பிட்டாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது நாள் சாப்பிட்டாச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது நாள் காக்காவை காணுமே. இப்போ கர்த்தரை தேடுறது கிடையாது, காக்கா கதை முடிஞ்சு. நிறைய காக்கா கதையை நாம முடிச்சிருக்கிறோம். கர்த்தரிடத்துல இதே போல பல காகங்கள் உண்டு. நாம உடனே காக்கா வருது பரவாயில்ல, எனக்கு அப்பவும் இறைச்சியும் கொண்டு வர்ற காக்கா, ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? காக்கா கதை அதோட. ஆண்டவர் சொன்னா, நீ சாரி பாத்துல விதவின் இடத்துல போ. எலியா நினைச்சிருப்பார் அங்க ஹெவியா இருக்கணும், அங்க கொஞ்சோல அப்பவும் எண்ணெயும். அந்த தாயார் சொல்றாங்க, நாங்கள் இதை புசித்து புசித்து சாக போறனாலே அதுல விஷம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய. எலியாக்கு பசியில விஷம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் நடத்துற பாதையை பார்த்தீங்களா? எங்க என்ன எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனா என்னை கொண்டு போறாருன்னா, என்னை கொண்டு போடுவதற்கு அல்ல, என்னை கர்த்தர் கொண்டு போகிறார் என்றால் அதுல எனக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறார்.